ரொம்ப ஆடணும்னா எல்லாமே முடிஞ்சிடும். தொடர்ந்து புண்ணியம் செய்யலை, கேட்டு பார்த்தா தான் தெரியும் இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோமான்னு. கடவுள் பார்க்குறாரு, ஒரு கதவை திறந்து வச்சுருக்காரு. ஆட்டம் அதிகமாகிடுச்சுன்னா அந்த கதவை மூடிடுவார். மூடின கதவு திறக்கப்படுவதே இல்லை. தயவு செய்து உங்கள் பசங்களை இப்படி வளர்க்காதீங்க. நாட்டுக்கு சாபக்கேடாக போயிடக்கூடாது. உங்கள் பசங்க பாவம் செஞ்சால் உங்களையும் தாக்கும். ஏன்னா நீங்கள் அவங்கள சரியாக வளர்க்கலை. அதனால் கடவுள் கொடுக்கக்கூடிய தண்டனை மகா கொடுமையாக இருக்கும். யாரையாவது இந்த மாதிரி கேவலப்படுத்திட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நினச்சி பார்க்கவே அவங்க தண்டனை எந்த அளவில் இருக்குதுன்றது இந்த பதிவில் சொல்லியிருக்கு. இந்த பதிவு இப்போ நாட்டில் என்ன நடக்குதுன்றதை பற்றி, எவ்வளவு சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு மனித இனமுன்றதை பற்றி ஆழமாக கேளுங்க, அழுத்தமாக கேளுங்க. பாவத்தை தீர்ப்பதற்கு உண்டான பதிவு. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, நல்லா வாழணும் அப்படின்ற வெறி இருக்கு. ஆனாலும் வாழ முடியல. கடவுள் என்கிட்ட சொல்லக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்னு நாம் பலர் கனத்த இதயத்தோடு அவருடைய பதிலுக்காக காத்திருக்கோம். ஒன்று வாழ முடியும்னு சொல்லு, இல்லை வாழ முடியாதுன்னு சொல்லுன்னு கேட்குற அளவில் நம்ம மனசில் அவ்வளவு பெரிய ஒரு குழப்பமோ ஒரு போராட்டமோ இங்கே அதிகமாக இருக்குது. இதில் இருந்து மீளணும் அப்படின்னு நிறைய பேருக்கு விருப்பம், ஆனால் முடியல. இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பேச போகிறோம். உண்மையிலேயே கடவுள் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ரகசியம் என்ன? என்னோட வாழ்க்கை இனி எப்படி மாறப்போகுது? எதிர்காலம், வருங்காலம், நிகழ்காலம், இதெல்லாம் பற்றி நான் கவலைப்படணுமா வேண்டாமா? எனக்கு பதில் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேருன்னு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க. நாம் நேற்று காலையில் ஒரு பதிவு கொடுத்தோம், சாயப்பா சொல்லக்கூடிய ரகசியம், இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கன்னு. அதை நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரியலாகவே நிறைய விஷயங்கள் நமக்கு புதுசாக சிந்திக்கிறோம். இப்போ நல்ல ஒரு விஷயம் நமக்குள்ளே நடக்குதுன்னா கடவுளுடைய அருள் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை. அந்த அருளின்படி நமக்கு பல விஷயங்கள் சிந்திக்க கடவுள் கொடுக்குறாரு. இதில் எதற்காக அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னு நம்ம தலை எழுத்து இருக்குது. அந்த தலையெழுத்தை நாம் கொண்டு போயிட்டு அழிக்கிறோம். அழிக்கும் போது சாயப்பா கோவப்படுறாரு, கோவப்பட்டு தண்டனை கொடுக்குறாரு. நான் ஒரு வழியில் போக சொன்னால் அந்த வழியில் நீ போக மாட்டேங்கிற,
எத்தனையோ பேர் இந்த வழிக்கு வரணும்னு விருப்பம், ஆனால் நான் உன் கூட இருந்து இந்த வழிக்கு போன பல முறை பல தடவை உன்னை சொல்லிட்டேன், கோவப்பட்ட, அன்பாக பேசிட்டேன், கெஞ்சி பார்த்துட்டேன். ஆனால் நீயும் இருமாப்பு பிடிச்ச மனுஷன் மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருக்க. இப்பயும் நீ வைக்கிறது தான் சட்டம்னு நினச்சி என்கிட்ட வாதாடிக்கிட்டு இருக்க. ஒரு நேரத்தையும் வீணாக்குற. பொன்னான காலத்தை இழந்துக்கிட்டு இருக்க. உனக்கு இருக்கக்கூடிய பீரியட்ஸ் இதுக்குள்ளதான். இதுக்குள்ள நீ எந்த விஷயத்தையும் செய்யலைன்னா இந்த ஜென்மத்தில் செய்ய முடியாமல் போயிடும் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை உங்கள் உள்ளுணர்வுகள் மூலமாக ஏற்படுத்துகிறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளே கண்டிப்பாக இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. உங்கள் மனசில் இருக்கிற விஷயத்தை தான் இங்கே அன்பே சாயில பதிவாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். காலத்தை வீணாக்குறோம் அப்படின்ற ஒரு நினைப்பு இங்கே யாருக்கு இல்லாமலாம் இருக்குது. இவ்வளோ வருஷத்தை வீணாக்கிட்டமேன்னு நம்ம இன்னைக்கு வரைக்கும் வருது இல்லையான்னா, வருந்துவதற்கு காரணம் அவருடைய தூண்டுதலின் பேரில் தான் நாம் நம்மளை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறோம். எத்தனையோ பேர் இதை பற்றி வருந்தலை. எத்தனையோ பேர் காலத்தை வீணாக்குறோன்னு நினைக்கல. அத்தனை பேரும் சந்தோஷமாக தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறாங்க. என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதில் மாறுபட்டு நாம் நிற்கிறோம். காலத்தை வீணாக்கி இருக்கோம். இதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். இனி என் காலத்தை மாற்றணும், நல்லதை செய்யணும்னு அந்த வெறி இருக்குது. ஆனால் செய்ய முடியல. ஏன் செய்ய முடியலன்னா நமக்கு அனுபவம் இல்லை. இதுக்கு முன்னாடி நாம் இப்படி பரபரப்பாக இயங்கலை. அதனால் எப்படி இயங்கிறதுன்னு தெரியல. ரைட்? அதனால் நம்ம யோசிக்கிறோம், முயற்சி பண்ணுறோம், ஆனால் வழி தெரியல. அதனால் அமைதியாகிடுறோம். மறுபடியும் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கூட சேர்ந்து நாம் வாழ்க்கையை ஏதோ சூழ்நிலைக்கும் சந்தர்ப்பத்துக்கும் நான் அடிமை அப்படின்ற மாதிரி நினச்சி நாம் ஒரு தனியாக ரூட் போட்டுட்ருக்கோம். அப்போ தான் நான் போட்ட ரூட்டில் நீ போகாமல் நீ போகிற ரூட்டை நீ போயிட்டுருக்கேன்னு சொல்லி சாயப்பா பல கஷ்டத்தையும் சங்கடத்தையும் துன்பத்தையும் கொடுக்குறாரு. கடவுளை வணங்கும் போது வரக்கூடிய துன்பம், பெற்றவர்கள் குழந்தைங்களை ஒழுக்கமாக வளர்க்கும்போது அவங்க ஒழுக்கத்தை மீறும்போது அவங்கள அடிக்கிறதுக்கு சமம். ஒழுக்கத்தை மீறின குழந்தைங்களுக்கு தான் அடி. ஒழுக்கத்தோடு இருக்கிற குழந்தைங்களுக்கு அடி இல்லை. ஏன்னா ஒழுக்கம் அப்படின்றது பெற்றோர்களுடைய விருப்பமாக இருக்குது. இப்போ இருக்கிற பெற்றோர்களுக்கு ஒழுக்கத்தெல்லாம் ரெண்டாவது தான், படிப்பு தான் முக்கியம். பையன் ஒழுக்கக்கேடான விஷயத்தில் செஞ்சால் கூட கவலை இல்லை. ஸ்கூல் ஃபஸ்ட்டா, ஸ்டேட் ஃபஸ்ட்டா, பெரிய ஜாபா, மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறானா, கார் வாங்கிட்டானா, பங்களா வாங்கிட்டானா அப்படின்னு. அது மாதிரி தான் இன்றைக்கி உலகம் கற்றுக் கொடுத்துட்ருக்குது. நாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்போம். படிப்பை தாண்டி பையனுக்கு தேவை ஒழுக்கம். பையன் ஒழுக்கமாக இருந்தால் தான் பெண்களுக்கு நல்லது. ஸோ பெண்களை பற்றி நம்ம குறை சொல்கிறத விட்டுட்டு பையனை நல்லா வளர்க்குறத பற்றி கொஞ்சம் கவனத்தை வைக்கலாமே. இந்த பொண்ணு ஏன் அங்கே போனா, எதுக்கு இரவு நேரத்தில் தங்கணும், அது தப்பு தான். நான் இல்லைன்னு சொல்லலை, அது தப்பு தான். எத்தனை நாள் பெண்களையே நம்ம குறை சொல்லிகிட்டு இருக்கணும், ஆண்களை ஏன் குறை சொல்ல மாட்டேன்றோம்? பெண்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஆச்சுன்னா அதை பற்றி தான் பேசுகிறோம். ஆனால் பண்ணக்கூடிய ஆள் யாருன்னே தெரியாது. அவனை மறந்துட்டோம். அவனை மறக்கிறது ஒன்று தான், அவனை மன்னிக்கிறது ஒன்று தான். ஆனால் பெண்களுக்கு மட்டும்தான் நம்ம இது பண்ணுறோம். ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்ணணும், ஏன் அப்படி செய்யணும், ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், ஏன் அந்த நேரத்துக்கு அந்த பொண்ணு அங்கே போகணும், அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விவாதங்கள். யாராவது பையனை ஒழுங்காக வளர்க்கணும், பையனை கண்டித்து வளர்க்கணும், பையனை ஒழுக்கத்தோடு வளர்க்கணும், புத்திமதி சொல்லி வளர்க்கணும் அப்படின்னு யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. ஏன்னா பெண்கள் ஒரு சாபக்கேடு மாதிரி ஆயிடுச்சு இந்த சமுதாயம். ஆனால் பெண்களை தான் நம்ம கொண்டாடுறோம். நம்ம பூமியை சுமக்கிறதே யார்? பெண் தானே. கடவுளோட சக்தி அதிகமாக இருக்கிறது யார்? அம்மன் சாமி தானே. இதுதான். சரி, இது தனி விஷயம், அது விட்டுருங்க. ஏன்னா நமக்கு பொறுப்பு எல்லா இடத்துலையும் இருக்குதுன்ற. அப்போ ஒழுக்கத்தை மீறின குழந்தைங்களை பெற்றோர்கள் அடிக்கிற மாதிரி கடவுளும் ஒழுக்கத்தை மீறவர்களை தண்டிக்கிறாருன்றது நியாயம்தானே. அப்போ அவர் நம்ம மேலே இருக்கக்கூடிய அக்கறையால் தானே தண்டிக்கிறாரு. அக்கறையால் தானே
புத்திமதி சொல்கிறாரு. ஏன்னா நம்ம நல்லா வாழ வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறது அவருக்கு தெரியுது. போன ஜென்மத்தில் நம்ம எவ்வளோ வருந்தணும் தப்பு பண்ணதுக்குன்னு நம்ம நினச்சோம். அவர் நினச்சிருக்காரு. போன ஜென்மத்தில் நாம் ஒன்று நினச்சோம், நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், அடுத்த ஜென்மத்தில் நல்ல மனுஷனாக வாழணும்னு நாம் இருந்தோம். ஆனால் இந்த ஜென்மத்தில் அப்படி வாழ நம்மளே நம்ம கண்ணை குத்திக்கிட்ட மாதிரி. ஸோ இந்த விஷயத்தின் மூலமாக தான் அவர் நம்மளை தண்டிக்கிறார். எல்லாரையும் தண்டிக்கிறது இல்லை, திரும்பவும் சொல்கிறேன், எல்லாரையும் தண்டிக்கிறது இல்லை. யாரை தண்டிக்கிறாருன்னா, இவன் ஒழுக்கத்தோடு தான் வாழ வேண்டிய மகன் மகள், அதனால தான் நான் இவங்களை தண்டிக்கிறேன்னு சொல்லியே அவர் தண்டிக்கிறார். அவர் தண்டிக்கிறது மட்டும்தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஏன் தண்டிக்கிறாருன்னு நமக்கு அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஸோ எல்லாரும் மனுஷங்க மாதிரி இல்லாமல் நாம் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். அதாவது ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு பிடிச்சவங்கள கூட அவங்கள பிடிக்காதுன்னு சொல்ல வைக்கிறதுக்கு பாடுபட்டுருக்கோம். மொத்தம் 3 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 3ஆவதாக இருக்கக்கூடிய ஆளை பிடிக்கல. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளையும் என்ன நினைக்க வைக்கிறீங்கன்னா, அவர் சரியில்லை பிடிக்கலன்னு சொல்லுன்னு அவரை நீங்கள் ஏகப்பட்ட விஷயத்தை மனசை மாற்றுறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமே கூட மிகப்பெரிய தவறு. ஸோ நாம் எந்தெந்த விஷயத்தெல்லாம் மீறி இருக்கோமோ அதனால் நாம் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கோம். எந்தெந்த விஷயத்தை ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்துகிறோமோ அது நமக்கே சேருது. இது கண்ணால் பார்த்த உண்மை. நிறைய விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதனால தான் எந்த மனுஷனையும் வெறுக்கக்கூடாது, கேவலமாக பார்க்கக்கூடாது. படித்தவன் படிக்காதவனை பார்த்து கேவலப்படுத்தினான் அப்படின்னா அவன் படிக்காதவனாகவே அடுத்த ஜென்மத்தில் பிறப்பான். அவனை பலர் கேவலப்படுத்துவாங்க. நீ படித்ததால தானே அவனை கேவலப்படுத்தின. அடுத்த ஜென்மத்தில் அவனுக்கு உன் வாழ்க்கையும் உனக்கு அவன் வாழ்க்கையும் கிடைக்கும். இப்படி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது, எதிரும் புதிருமா. நாம் என்ன சொல்கிறோம், எப்பயுமே நம்ம கீழே இறங்காமல் மேலே மேலே உயரணும்னு நினைக்கிறோம். ரைட்டா? உயரணும்னு நினைக்கிறோம். ஏன் உயரணும்னு நினைக்கிறோம்? அப்போ தான் நம்ம வாழ்க்கை சுத்தபத்தமாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா வரக்கூடிய காலங்கள், நிஜமாக சொல்கிறேனே, ஒவ்வொரு வருஷமும் நிலைமை தலைக்கீழாக மாறுது. கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இந்த சொசைட்டி கொண்டாடுது கெட்ட பழக்கத்தை. சொசைட்டி கொண்டாடுது. எல்லா விஷயமும் இன்னைக்கு மாடர்னாக போயிடுச்சு. தப்பு செய்யலைன்னா பைத்தியக்காரன்னு இந்த உலகம் சொல்லுது. இட்ஸ் அ கேஷுவல், எல்லாமே கேஷுவல். நாம் என்னங்க இப்படிலாம் அக்கிரமம் நடக்குதுன்னா, நீ எந்த உலகத்தில் இருக்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. சில விஷயத்தை நல்லா ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல முடியாது. நான் நேரடியாக பார்த்ததா ஒரு சில விஷயத்தை நான் நினைக்கும்போது, இப்படிலாம் பொண்ணுங்களும் பசங்களும் இருக்காங்க, கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு. என்னங்க இப்படின்னா, என்னங்க என்ன உலகத்தில் இருக்கீங்க, இது 2025 அப்படின்னு ஸ்டைலாக சொல்ல மட்டும்தான் கற்றுக்கிட்டோம். ஆனால் எவ்வளோ கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்றது யாருக்கும் புரியல. அதுக்கு முன்னாடி ஒழுக்கத்தை மீறினா கேவலமாக இருக்கக்கூடிய இடத்துல இப்போ ஒழுக்கத்தை மீறுறது ஸ்டைலாக போயிடுச்சு. ஆனால் அந்த ஒழுக்கத்தை மீறினதால் வரக்கூடிய துன்பம் இருக்கே, ஐயோன்னு கத்துறோம், அம்மானு கத்துறோம். கடவுள் உங்கள் சத்தத்தை கேட்கவே இல்லை. கரெக்டா? 20-25 வயசில் ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் 40-45 என்னதான் கதறினாலும் சரி கதவு திறக்காது. பெற்றோர்களை மதிக்காமல் திமிராக நடந்துக்கிட்ட பசங்களுக்கு அவங்களோட குழந்தை சரியான பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ அவங்களோட பிறந்த குழந்தையும் இவங்க எப்படி அவங்க அப்பா அம்மா பார்த்தாங்களோ அதே மாதிரி அவங்களும் நடத்துவாங்க. ஸோ இப்படி தான் வாழையடி வாழையா இன்பம் பெருகுதோ இல்லையோ, துன்பம் மட்டும் செமையாக பெருகுது. ஏன்னா நாம் துன்பத்தை பார்த்து பயப்படுறோம். ஆனால் இந்த துன்பம் இந்த இன்பத்திலேருந்து கிடைக்குதுன்னு நினைக்கும் போது
பரவாயில்ல, கிடைச்சா கிடைக்கட்டும்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ பிரச்சனை அப்படின்றது இங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மையத்துக்கு இங்கே தான் கொண்டு வந்து சேர்க்குது. இங்கே இருந்து தான் ஆரம்பமாகுது. இதே போல் ஒரு சாய்ராமுடைய கண்ணீர் கதையும் நடந்துச்சு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னது, எங்கள் அப்பா அம்மாவை மதிக்கலை, எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் கெட்ட வார்த்தைகள் சொல்லி நிறைய திட்டிருக்கேன். எனக்கு விருப்பமான பொண்ணை கல்யாணம் பண்ணேன். ஆனால் என்னோட விருப்பமான பொண்ணு அவள் தான் என் உயிருன்ற அளவில் காதலிச்சேன், கல்யாணம் பண்ணேன். பெத்தவங்களை எட்டி உதைச்ச, என்னோட அப்பாவை தள்ளி விட்ட, கன்னத்தில் அடித்த, இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண சொல்லி பெத்தவங்களுக்கு சோறு கூட போடாமல் நான் பாட்டுக்கோ எனக்கு பிடிச்ச பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்களை வச்சு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்தேன். 2 வருஷம் குழந்தை பிறந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னோட மனைவி காணோம். ஒரு பெரிய லெட்டர். நானும் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையனும் காதலிச்சோம். நான் பாட்டுக்கு கிளம்பிட்டேன், என்னை மன்னிச்சிடு, என் குழந்தைய நீ பார்த்துக்கோ, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. இன்றைக்கி நான் என் குழந்தையோட நடுத்தெருவில் நிற்கிறேன். எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி கெட்ட வார்த்தைகள் சொல்லி திட்டி அடித்து உதைச்சதுக்கு இன்றைக்கி நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த கை குழந்தைய வச்சுக்கிட்டுன்னு சொல்லி அவ்வளவு அழுக. ஸோ காலம் ரிப்பீட் கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க ஒவ்வொரு மனுஷனையும். நீ யாருக்காக வேணும்னு சொல்லி உன்னோட பெத்தவங்களை எட்டி உதச்சியோ அன்னைக்கே உன் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. அன்னைக்கே உன் வாழ்க்கை. இப்போ இருக்கிற சந்தோஷம்தான் மறுபடியும் உன் வாழ்க்கையில் சந்தோஷமே வராதுன்ற மாதிரி கடவுள் சொல்லாமல் சொன்னார். ஸோ பெத்தவங்களை நீங்கள் மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுக்கணுன்னா கூட இல்லை, அசிங்கப்படுத்தாமல் இருந்தாவே நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, திருப்பி விழும், திருப்பி கடவுள் கொடுக்கும். தாங்க முடியாது, வலி சத்தியமாக தாங்க முடியாது. அப்போது எல்லா விஷயத்தையும் கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி நம்ம கை ஓங்குதுன்றதுக்காக ஓங்கின கை இறங்காதுன்னு இல்லை. ஒரு நாள் கை கண்டிப்பாக இறங்கும், இறங்கின கை ஏறும். உலகத்தில் எதுவுமே நிலையில்லை. நிலையில்லாமல் இருக்கும்போது இவ்வளோ திமிராக நடந்துக்கிறோமே, நிலையோடு இருந்தால் இன்னும் எவ்வளோ கொடுமைப்படுத்துவோம். ஸோ மறு ஜென்மத்தை பற்றி யோசிக்காத மனிதர்கள் நிச்சயமாக சொல்கிறேன், ரொம்ப பாவமாக இருக்குது அவங்க நினச்சாவே. நம்மளாம் ஒரு பாவம் பண்ணாவே இந்த பாவத்துக்கு உண்டான விளைவுகளை சந்திக்க நேருமேன்னு நினைக்கிறோம். அதனால் பாவத்தை பண்ணுறதில்லை. ஆனால் இந்த துன்பம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி பாவத்தை ஏற்றுக்கிறவங்க உண்மையிலே சொல்கிற அடி முட்டாளுங்க, வாழ தெரியாதவர்கள், அறிவில்லாதவர்கள். உண்மையே சொல்கிறேன். உனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், அடுத்தடுத்தவர்கள் நல்லபடியாக இருக்கணும்னா நல்ல ஓப்பனிங் நம்ம கொடுக்கணும். நம்ம க்ளோசிங் கொடுத்துட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. எத்தனையோ தலைமுறை அழிஞ்சிடுச்சு. காரணம் இதான். எத்தனையோ தலைமுறை இல்லை இன்னைக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களாம் இன்றைக்கி இல்லை. எத்தனையோ இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருக்கட்டும், எதுவுமே இல்லை. இதெல்லாமே நம்ம எண்ணி பார்க்கவே இல்லை. நமக்கு அந்த நேரத்தில் இருக்குதுன்னு ஆடுறோம். இருக்குதுன்றதால தான் நான் ஆடுறேன். இருக்கிறது இல்லாமல் பண்ணிட்டா ஆடுவியா? இதான். ஆனால் எதுவுமே இல்லாமல் இருக்கிறவனுக்கு கூட தைரியம் கூட இருந்தும் அது இல்லாமல் இருக்கிறவனுக்கு அது தைரியம் கூட இல்லை. எத்தனையோ பேர் சூசைட். ஒரு சைக்கிளில் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பெரியவர், ஒரு 70 வயசு இருக்கும், பேப்பர் போடுவார். அவர் முகத்தில் இல்லாத சிரிப்பு, அவ்வளோ சிரிப்பு. ஏதோ பாடிக்கிட்டே போவார். எம்ஜிஆர் பாட்டு பாடுவார், சிவாஜி பாட்டு பாடுவார். வாக்கிங் போகும்போது அப்படி விஷ் பண்ணுவார். நானும் விஷ் பண்ணுவேன். அவருக்கு எதுவுமே இல்லை, ஒரே ஒரு சைக்கிள். அது பல சைக்கிள்லாம் இல்லை, ஒரே ஒரு சைக்கிள். பேப்பர் போடுறாரு. அந்த மனுஷனுக்கு இருக்கக்கூடிய தெம்பு, நம்பிக்கை
எல்லாம் இருந்தும் போயிடுச்சு பாருங்க ஒருத்தனுக்கு, அவனுக்கு இல்லை. அப்போ இந்த மனுஷன் எப்படி ஓஹோன்னு வாழ்கிறான், இந்த மனுஷன் ஏன் வாழலைன்னா கடவுள் உனக்கு கொடுத்தாரு, நீ பயன்படுத்தலை, நீ எல்லாரையும் காரி காரி துப்புன, அதனால் எடுத்துக்கிட்டாரு. கடவுளுடைய அருள் உனக்கு இல்லை. ஆனால் இந்த மனுஷன் யாருக்கும் எந்த இதுவும் பண்ணலை. 70 வயசானாலும் உழைக்கிறாரு. காலையில் எழுந்திரிச்சு பேப்பர் போடுறாரு, பால் இது போடுறாரு, பால் பாக்கெட் போடுறாரு, தன்னால் என்னென்னலாம் முடியுமோ செய்கிறாரு. யாரையும் குறை சொல்லலை. கடவுளோட அருள் அவருக்கு இருக்குது. ஆனால் நீ என்ன பண்ண, எல்லாத்தையும் கேவலமாக பார்த்து, அசிங்கமாக பார்த்து, உன் தகுதிக்கு தகுந்தவங்க கிட்ட தான் நீ பேசுன. உன் தகுதிக்கு கீழே இருக்கிறவன் எதிரில் வந்து நின்னா கூட நீ அவனை கேவலப்படுத்தி, அவனை அசிங்கப்படுத்தி பேசுன. உனக்கு வச்சிருக்கார் பாரு கடவுள், இவ்வளோதான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எந்த ஒரு இடத்துலையும் ஆணவத்தாலையும் அகங்காரத்தாலையும் நாம் ஆட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு அடியும் மரண அடியாக இருக்கும். இது மரண அடியாக இருக்கும். அதான் சொல்கிறேன், பாவத்தை மட்டும் செய்யவே கூடாது. யாரையும் கேவலப்படுத்துறதும் பாவத்தோட லிஸ்ட்டில் தான் வரும். பொறாமப்படுறதும் பாவத்தோட லிஸ்ட்டில் தான் வரும். புருஷன் பொண்டாட்டியை ஏமாத்துறதும் பொண்டாட்டி புருஷனை ஏமாத்துறதும் பாவ லிஸ்ட்டில் தான் வரும். குழந்தைங்க பெற்றோர்களை ஏமாத்துறதும் பாவ லிஸ்ட்டில் தான் வரும். குழந்தைங்க பெற்றோர்களை மதிக்கலைன்றதும் பாவ லிஸ்ட்டில் தான் வரும். திருட்டு பழியை ஒருத்தனுக்கு சுமத்துறதும் பாவ லிஸ்ட்டில் தான் வரும். ஸோ இது மாதிரி பாவம் செய்வதற்கு கோடி வழிகள் இருக்குது, புரிஞ்சுக்கணும். நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் பாவம் இல்லைன்னு, இதெல்லாம் ஒரு பாவமா, இதோட எவ்வளவோ என்னமோ பண்ணுறான் அப்படின்னு ஒரு மோசமான ஒருத்தவனை வச்சு நாம் நல்லவனு பேர் எடுக்கிறோம். ஒரு நல்லவனை வச்சு பேர் எடுத்தால் நாம் இருக்கல மோசமானவனாக இருக்கிறோம். ஒரு மோசமானவனை வச்சு பேர் எடுத்தால் நாம் இருக்கல நல்லவனாக இருக்கிறோம். ஒரு 60 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்கன்னா அதில் எல்லாரும் மக்கு ஸ்டூடெண்ட், நீங்கள் மட்டும் 35 மார்க். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் தான்டா படிப்பாளின்னு. இதே வேறு செக்ஷனில் போனால் எல்லாருமே 90க்கு மேலே தான் பெர்சன்டேஜ், ஆனால் நீங்கள் மட்டும்தான் 40%. அப்போ நீங்கள் மக்கு ஸ்டூடெண்ட். இப்போ நீங்கள் மக்கு ஸ்டூடெண்ட்டா இல்லை பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டா? நீங்கள் யார் கூட போட்டி போடணும்? நல்லவர்கள் கூட. அவர்களை மாதிரி நான் மாறணும். அவர்களோட மனசு எனக்கும் இருக்கணும், அவரோட ஒழுக்கங்கள் எனக்கும் இருக்கணும், அவங்களோட பஞ்சுவாலிட்டி எனக்கும் இருக்கணும். ஸோ இப்படி தான் நாம் நம்மளை கட்டமைப்பு பண்ண முடியும். அதை விட்டுட்டு சும்மா நான் அப்படி தெரியுமா, நான் இப்படி தெரியுமா, அப்படி இப்படின்னு சொன்னால் கடவுளுக்கு ஏற்கனவே காதெல்லாம் குத்தி இருக்குது. நீங்கள் கடவுளை என்ன சொன்னாலும் சரி, அவர் உண்மையை மட்டும்தான் ஏற்றுப்பார். அவரை நீங்கள் மார்க்கெட்டிங் வேலையெல்லாம் பண்ண முடியாது. அவரை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா இன்னமும் கோபத்தில் இன்னமும் நீ திருந்தலையா அப்படின்னு கேட்டு உங்களுடைய நீங்கள் வர வேண்டிய கதவுகளை கூட அடைச்சிடுவார். அப்போது எப்போ அந்த கதவு திறக்கும் தெரியுமா? என்றைக்கு உங்கள் தண்டனை காலம் முடியுதோ, என்றைக்கு கடவுளோட பேச்சை கேட்குறீங்களோ, இது ரெண்டும் ஒன்றா நடக்கும் பாருங்கள். அப்போது அந்த கதவு திறக்கப்படும். அது வரைக்கும் பூட்டின கதவு பூட்டினது தான், திறக்காது. ஸோ எவ்வளோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. அதை யாரும் எண்ணி பார்க்கறது இல்லை, நினச்சி பார்க்குறதும் இல்லை. எல்லோரும் செய்கிறாங்க, நானும் செய்கிறேன். இந்த தப்பு செஞ்சதால் ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கான்னும் போது நான் ஏன் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு அவனை விட 10 மடங்கு ஜாஸ்தியாக நம்ம தப்பு செய்கிறோம். அவன் திருந்தினது இவனுக்கு தெரியாது, அவன் திருந்தி அவன் வாழ்கிறது இவனுக்கு தெரியாது. அவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணான், வாழ்ந்தான்னு நினைப்போம். அவன் தப்பு பண்ணான், அவன் தண்டனை அனுபவிச்சான், மறுபடியும் நல்லவனாக மாறினான். அதாவது நல்லவனாக மாறுறது இவன் கண்ணுக்கு தெரியல, அவன் கெட்டவனாக இருந்தது மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரியுது. அப்போ யோசிச்சு பாருங்கள் நம்ம மனசு எதை நோக்கி போகுதுன்னு. ஸோ இது மாதிரி தான் பல விஷயங்கள் இங்கே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஸோ எல்லாத்தையும் நாம் சரி பண்ணணும், எல்லாவற்றையும் நாம்
சரி செஞ்சால் மட்டும்தான் கடவுளுடைய இடத்துக்கு நம்ம போக முடியும். கடவுளுடைய வழிகள் நமக்கு அப்பொழுது இன்னமும் தெளிவாக தெரியும். ஸோ வாழ்க்கைன்றது மிக அற்புதமானது. அதை அடையாளப்படுத்துகிற மாதிரி நம்ம இருக்கணும். இந்த வாழ்க்கையை ஒருத்தன் வாழ்ந்தான், சாதித்தான், வென்றான், போனான்ற மாதிரி இருக்கணும். வந்தான், கஷ்டப்பட்டான், கண்ணீர் விட்டான், பல பேருக்கு கஷ்டத்தை கொடுத்தான், கடைசியில் துக்கத்தோடவே போய் செத்தான் அப்படின்னு இருக்கக்கூடாது. வந்தோமா, வாழ்ந்தோமா, போனோமா, ஸ்மார்ட்டாக இருக்கணும். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மாதிரி இருக்கணும். பேச பேச போனார் பார்த்தீங்களா, என்ன பிரில்லியன்ட் பா, சான்ஸே கிடையாது. நான் மனுஷன், எப்படிப்பட்ட மனுஷன். அவரும் நம்ம இந்த யுகத்தில் தான் பிறந்திருக்காரு. எதுக்கும் ஆசைப்படாதவர். நினச்சாவே கண்ணு கலங்குது. இப்படிப்பட்ட ஒரு மகான்கள் இந்த கலியுகத்தில் இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது நாம் ஏன் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நமக்குள்ளே ஒரு வெறி வருது. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், அப்துல் கலாம் பிறந்தநாளப்போ ஸ்டேட்டஸ் பலமாக இருக்கும், அப்துல் கலாம் நினைவு நாளப்போ ஸ்டேட்டஸ் பலமாக இருக்கும். ஒரு என்னையா சொன்னார், சொன்னதை செய்யணும். ஸ்டேட்டஸ் வைக்கிறதால ஒன்றும் இல்லை. சுதந்திர தினம், குடியரசு தினம்லாம் பார்த்திங்கன்னா நாட்டுப்பற்று பயங்கரமாக இருக்கும். நாட்டுப்பற்று பயங்கரமாக இருக்கும்னு ரூல்ஸை மீறுவான். தியாகிகளுக்கு என்றைக்காவது மதிப்பு கொடுத்துருக்கோம்? தியாகிகளோட காந்தியோட சுயசரிதை படிச்சிருக்கோம்? பேசுகிற நானே பாதி தான் படித்தேன். எத்தனை பேர் காந்தியோட சுயசரிதை படிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் அப்துல் கலாமுடைய நாவல்ஸ் படிச்சிருக்கீங்க? நான் சொல்லட்டுமா, இது வரைக்கும் சொல்கிறேன், அப்துல் கலாமோட ஸ்டேட்டஸ் நான் வச்சதே கிடையாது. நான் வைக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. தகுதி இருந்தால் வையி, தகுதியே இல்லை. அதுமாதிரி சுதந்திர தினத்துக்கு கூட பயங்கரமாக எல்லாம் பாட்டெல்லாம் வைப்பாங்க, பயங்கரமாக இருக்கும், பரபரன்னு இருக்கும். பரபரப்பாக இந்த நாட்டுக்காக நீ என்னப்பா பண்ண, உழைச்சியா? நாடு வல்லரசு ஆகணும்னா எல்லா இளைஞர்களும் உழைக்கணும். இளைஞர்கள் எங்கே உட்காந்துங்க, டாஸ்மார்க்கில் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருக்குறான். இன்னும் அதை தாண்டி, அதெல்லாம் தண்ணி அடிக்கலாம் சாதமாக போயிடுச்சு, அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிடுச்சு இளைஞருக்கு. ஆனால் நாட்டுப்பற்று இன்னைக்கு எப்படி அந்த பற்று வருதுன்னு தெரியல. ஸோ அந்த நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம் நல்லா இருக்கணும், நாம் உழைக்கணும். நம்ம உழைக்கிற ஒவ்வொரு வருமானமும் கவர்மெண்ட்டுக்கு போகுது. டேக்ஸ் ஒழுங்காக கட்டணும். பிளாக் மணி, ஒயிட் மணி இதெல்லாம் பிரிக்கவே கூடாது. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இரு. 10 ரூபா வரி கட்டணுமா, கட்டிட்டு போ. அதை விட்டுட்டு நாட்டுப்பற்று அன்னைக்கு நம்ம ஸ்டேட்டஸை வைக்கிறதால மட்டும் நம்ம இப்படி தான் நடக்குது எல்லா விஷயமும். ஸோ டிசிப்ளின் அப்படின்றது பெயரளவுக்கு இருக்குது. வெளியில் எல்லாரும் அப்படி தான் சொல்கிறோம். அதை அன்றைக்கி பார்க்கணும். பாருங்கள், இது எப்போ வருதுன்னு தெரில. அன்றைக்கி பார்க்கலாம் நம்ம அன்பே செயலில் எத்தனை பேர் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க அப்படின்னு. அப்போ நம்ம வைக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறோம். அவர் சொல்கிறத விஷயத்தை நம்ம பண்ணுறோமா? இந்தியா வல்லரசு ஆகணும்னு சொன்னார். வல்லரசு ஆகணும்னா எப்படி வல்லரசு ஆகும்? நீங்களும் நானும் உழைச்சாதான் வல்லரசு ஆகும். கரெக்டு தானே? கொஞ்சமாவது ஒரு சோசியலிசம் வேணும். சோசியலிசமே கிடையாது. என் வீடு நான் நல்லா இருக்கணும், எதிரில் இருக்கவன் நல்லா இருந்தா என்ன, நல்லா இல்லைன்னா நாசமாக போனால் என்ன நினைக்கக்கூடாது. இப்படி அந்த நாடு வல்லரசு ஆகாது. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று இருக்குது. நமக்கே நம்ம மேலே சம்டைம்ஸ் வெறுப்பாக இருக்குது. ஸோ நம்ம வெறுப்பு இல்லாத வாழ்க்கையை வாழணும். என்றைக்கு அடுத்தவங்களோட விஷயத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம அதுதான் மூச்சு காத்து நினைக்கிறோமோ அன்னைக்கு நம்ம பேசலாம். அது வரைக்கும் கற்றுக்கோங்க. உலகத்துக்கு ஸ்டேட்டஸ் மூலமாக வெளிப்படுத்தக்கூடியது எதுவுமே இல்லை. இந்த காதல் சாங்கு, அந்த சாங், இந்த சாங், எனக்கு சாங்ஸ் பிடிக்கும். ஆனால் என்னோட இதில் இது வரைக்கும் நான் ஸ்டேட்டஸில் சினிமா சாங் வச்சுருக்க மாட்டேன். இல்லை இங்கே பேர் நான் கணவனுக்காக வைக்கிறேன், மனைவிக்காக வைக்கிறேன், தாராளமாக வைங்க. ஆனால் அவங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி வைங்கள. அதே போல் ஒரு சண்டை, ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஏன் உலகத்துக்கே காட்டுறீங்க? தெரியுதா உங்களோட வீக்னஸ் எப்படிலாம் காட்டுறீங்கன்னு? உலகத்துக்கே காட்டி யாராவது கேட்கணும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. இதுக்கா? சம்மந்தப்பட்டவங்க உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்க, துன்பத்தை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஸ்டேட்டஸ் ப்ரைவசி வைங்கள, என்ன ஆகிடப்போகுது? இது எல்லாமே யோசித்து பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். நான் சொல்கிறது சில நேரத்தில் தப்பாக கூட இருக்கலாமோன்னு உங்களுக்கு தோணும். ஆனால் கொஞ்சம் தீவிரமாக யோசித்து பார்த்தா அதில் இருக்கக்கூடிய நெளிவு செழிவுகள் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு புத்தி வேலை செய்யும். அந்த புத்தி கடவுள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம்
சாயிரா சாயிரா. ஓம்